புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ் 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon and Flipkart. இது நல்ல கேள்வி. இது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது. இது ஆல் இண்டியா பார்ட்டி. இந்த பார்ட்டியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 300 மேற்பட்ட எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில இன்னைக்கு நான் 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம். என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதிச்சாதான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும். ஆனா திமுக அப்படி இல்லை, அது ஒரு குடும்ப கட்சி. 2026 தேர்தலில் இல்ல, அது குடும்ப கட்சி. அதுல வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். அதனால இதுல இருக்கக்கூடிய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய ஒரு நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். அரிஷா அப்துல்லா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. நான் கட்சியில் ஆனா திருப்பான்மையினருக்கு பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க? அலிஷா அப்துல்லா. அதே போல விஜய் பதவி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கணும். யார் சொன்னாங்க விஜயதன் கொடுக்கணும்? உங்கள்ட்ட யார் சொன்னாங்க? ஆனா அரிஷா அப்துல்லா பதிவாக உங்களுடைய எக்ஸ்எல் பதிவுல பேசுறாங்க. நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கும் 3 வருஷம் கண்டிப்பா உண்டு. இப்ப சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா. இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு. இவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இவர் ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மையில இருக்கிறாங்க. பிறகு மீனவர்களுடைய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம் மாநில தலைவராக. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர் அடி ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆக இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜான்சன் இருக்காங்க, சதீஷ் ராஜா இருக்காங்க, சீமா இருக்காங்க. இன்னும் வரிசை ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி முழுதும் கப்பல் இருந்ததா எல்லாரும் வெளியே வராங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. இது முழுதும் மூழ்கக்கூடிய கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம்.